Hello friends, welcome back to our channel Chanti's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு ரசம். இது ரொம்பவே கோல்டுக்குலாம் ரொம்ப ஏத்த ஒரு ரசம். வாங்க நம்ம இப்போ எப்படி குயிக்கா ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்பட்ட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சுக்கிற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 எடுத்துர்க்கேன். சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு நான் 1 எடுத்துர்க்கேன். முழு பூண்டு எடுத்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம மிக்சியில் போடுறத விட தட்டி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரசம் நம்மளுக்கு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள், நான் நல்லா தட்டி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிற பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரசம் நல்லா நம்ம முன்னாடியே நம்ம புளி தக்காளி இதெல்லாம் போட்டு கரைச்சி வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருள் கூட நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன கரைச்சி வச்சுக்கலான்ற பொருள் பார்க்கலாம். தக்காளி நான் 2 எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 எடுத்திங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கரைக்க போகிறோம். கரைச்சி பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே எல்லா பொருளையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கரைச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கரைச்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கையில் கரைக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னமும் இப்போ நான் சொன்ன மாதிரி கரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதாவது கரைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரசம் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தாளிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்துக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் அதை நம்ம மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நான் தட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒன்றும் பாதியமாக, இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்க பொருளை இப்போ எல்லாமே இந்த தாளிப்பு பொருளோடு சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கிறத இந்த தாளிப்போடு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தண்ணி போதுன்றதுனால இப்படியே வச்சுருக்கேன். நான் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். புளிப்பு உப்பு காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரசப்பொடி எப்படி செய்கிறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக நுர வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக ஆகி கிடைக்கும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. லைட்டாக ஒரு நுர கட்டி வரும். அந்த நுர வரும்போது நம்ம லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நுர கட்டி வந்துடுச்சு சைட்ஸ்லலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான மிளகு ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.